உனக்கு என்னப்பா எல்லாம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நம்ம சென்னையிலேருந்து ஒரு இன்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்ம கம்பெனிக்குள்ளேயே பெங்களூருக்கு வந்திருக்கோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. ஸோ வந்து முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் மேனேஜர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தீபாவளி குடீஸ், அதாவது எம்ப்ளாயி கொடுக்குற தீபாவளி கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெரிய பாக்கியம், இதில் வேறு நம்மளுக்கு கிஃப்ட்லாம் வேறு கொடுக்குறாங்களா முதல் நாள்லேயே அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் க்யூவில் நிற்கிறேன். பார்த்தா ஒரு சூட் கேஸ் வாங்கிட்டு வராங்க, ப்ளஸ் ஒரு ஸ்வீட் பாக்ஸு. இங்கே ஒரு வைரல் போஸ்ட்லாம் பார்த்துருக்கலாம், இது அந்த கம்பெனி இல்லை, இது நம்ம கம்பெனி, வேறு கம்பெனி. ஸோ அப்படியே போயிட்டு கிட்ட போகிறேன், அங்கே ஒரு ஷீட்டில் வச்சுருந்தாங்க. அந்த ஷீட்டில் வந்து நேம் இருக்கான்னு பார்த்து சைன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட் ஷீட்டில் பார்க்குறேன், இல்லை. அடுத்தடுத்த ஷீட்டில் பார்க்குறேன், நம்ம பேரே இல்லை. அந்த பிஓசிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி என் நேம் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ரீசெண்டாக அந்த டேட்டில் தான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சாரி சார், இந்த மாதிரி ரீசெண்டாக ஜாயின் பண்ணணும் கிடையாது, நாங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதிருப்தியில் எங்கள் மேனேஜர்கிட்ட போய் கேட்குறேன், மேம் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறேன். அவங்களும் ஸோ சாரி சுபா, சாரி ஃபார் த டிசப்பாயின்மெண்ட் சொல்லி அவங்க அதை சொன்னதே திருப்பி சொல்லிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம சுற்றி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பெட்டியை எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ப்ரைஸ் டேக்கை பார்த்தா 8,000 சொச்சம் இருக்குது. இதை கண்ணு முன்னாடி பார்க்கணும் கூட பரவாயில்ல, போன வாரம் கொடுத்து முடிச்சினா கூட பரவாயில்ல, நம்ம அந்த டைமில் எல்லோரும் வாங்குறாங்க, நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிருப்தியாக இருந்தது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம பழைய டீம் அங்கேருந்து ஒரு நண்பர் கால் பண்ணுறாப்புல, இந்த மாதிரி கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் வர மாதிரி ரூல்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் 5 நாளாக மாறிச்சு. கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே 5 நாள் வர மாதிரி இருந்தது. அந்த வகையில் நம்ம நேட்டிவ் சென்னையிலேருந்து ஊருக்கு போகணும் அப்படிங்கிறப்போ ஒர்க் ஃப்ரம்லாம் கேட்டால் மேனேஜர் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. ஆனால் அப்போலாம் வந்து ஏதாவது லீவு கேட்டு தான் போயிட்டு வருவேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஒரு தீபாவளி கிஃப்ட் மாதிரி ஒரு 2 வாரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க. அந்த டைமில் ஆஃபீஸ் வரணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த மாதிரி எப்போவுமே நடக்காத விஷயம் அங்கேயும் நடந்திருக்கு. இப்போ 2 பக்கமும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கல. இதை தான் பார்த்தீங்கன்னா நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது தெரியாமல் இந்த பயலுக வந்து உனக்கு என்னப்பாமானுங்க. இந்த வீடியோவை இந்த உனக்கு என்னடான்னு சொல்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு பெரிய சம்பவம் நடந்துச்சு பெங்களூரில், அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. அதில் சந்திப்போம்.